எங்க போற? மேல கோயிலுக்கு. கோயிலுக்கெல்லாம் இன்னைக்கு போக முடியாது. வெளியே போ, வெளியே போ. போ. போன்றல. இருன்னு விசாரிப்போம். டேய் யாரா அது? நில்லுங்க. नमस्ते जी। யார் நீங்க? क्या? ஏய் காது கேக்கல? क्या? யாருன்னு கேக்குறாருல சொல்லுங்க. सॉरी सर जी, हमको तमिल नहीं मालूम। तमिल नहीं मालूम? हम हिंदी वाला है। என்ன மச்சான் என்ன ஹிந்தில பேசுதுங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல மாமா. हम मेकअप करने वाले हैं। हाँ मेकअप 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 மேக்கப்னா? மேக்கப் போடுறவங்களா மாமா? ஓ हाँ इधर माड़सामी सर जी है ना? நான் தான் மாடசாமி. नमस्ते जी। हम सिंतामरे को वेडिंग मेकअप करने लिए आयो। வெட்டிங் மேக்கப்னா கல்யாண வீட்டு மேக்கப்? ஆமா மாமா. ஓஹோ மா நாங்க அப்படிலாம் யாருக்கும் சொல்லல. ஹே நீங்க போலாம். ஹே आपका पत्नी है ना? पुन्नाटी जी तनिकोड़ी जी वे हमको बुलाई है। आपका पुन्नाटी तनिकोड़ी जी फोन कीजिए। पुन्नाटी फोन। என்னப்பா இவங்க பொண்டாட்டி போன்ன்றாங்க? ஒருவேளை தனி கூட்டி சொல்லிருப்பாளோ? போனை போட்டு தங்கச்சிட்ட கேட்டுங்க மாமா. சொல்லுங்க மாமா. அம்மா நீ யாரையாவது மேக்கப் போடுறதுக்கு வர சொன்னியா? இங்க 2 பொண்ணுங்க வந்துட்டு ஹிந்தில பேசி உசுர வாங்குதுங்க. கொஞ்சம் இருங்க மாமா. மாமி சொல்லுங்க. யாரோ இந்திக்கார பொண்ணு மேக்கப் போடுறதுக்கு வந்திருக்காமே. என் வீட்டுக்காரரு போன் பண்ணிருக்காரு. ஆமாமா ஆமா 2 பேர் வந்திருப்பா. அவளுக்கு தமிழ் தெரியாது. நான் சொன்ன பொண்ணுக்கு தான் அவ 2 பேரையும் உள்ள வர சொல்லுங்க. சரிங்க மாமி. ஏங்க நம்ம ஐயரோட வீட்டுக்கார மாமி இருக்காங்கல்ல, அவங்க சொன்ன ஆளுங்க தான். தமிழ் தெரியாதான். அவங்கள நீங்க உள்ள விட்டுருங்க. ஓஹோ சரி உள்ள விட்டுறேன். அம்மா இவ செந்தாமரை கல்யாணத்துக்கே சம்மதிக்கலாம், நீ பாட்டுக்கு மேக்கப் போடுறதுக்குலாம் ஆளுங்களை உள்ள கூப்பிடுற. என்ன நடக்குதுங்க? அத ஏன் கேக்குறீங்க? ஐயரும் அவங்க பொண்டாட்டிமா சேர்ந்து ஏதோ பேசுனாங்க. என்ன மந்திரம் போட்டாங்களோ தெரியல. அப்படியே உங்க பொண்ணு பொட்டி பாம்பா அடங்கிட்டா. இதோ புது சேலை கட்டி ரெடி ஆயிட்டா. மேக்கப் ஆளுங்க வந்து மேக்கப் போட்டாங்கன்னா கல்யாணத்துக்கே முழுசா ரெடி ஆயிடுவா. என்னடி சொல்ற? எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னாலயே நம்ப முடியலங்க. ஐயரும் அந்த மாமியும் ரொம்ப புத்தி. வா வந்து பாரு. வா. எங்க இந்த பயல இன்னும் காணோம்? புலி வேஷம் போட்டுட்டு வர சொன்னோம். வாலே பக்காலே இல்லை விட்டுக்கலே. நீதான் புலி வேஷத்துல பட்டையை கலப்புவே. போ அப்படியே ஆடிக்கிட்டு இந்த சின்ன பசங்களோட அப்படியே உள்ள போயிடு. அவங்களுக்கு தெரியாது. அதனால உன்னையும் சின்ன பையன் நினைச்சு உள்ள விட்டுருவாங்க. நீ வைத்த கலக்குற மாதிரி இருக்கு. நீ கண்டுபிடிச்சு விட்டாங்கன்னா எனக்கு தொங்க விட்டு தோலை உரிச்சு விட்டுருவாங்க. நீ ஏலே சாகவே துணிஞ்சவனுக்கு அடியெல்லாம் ஒரு கஷ்டமால. போல செந்தாமரைய மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படியே உள்ள போயிடு. மத்தத உள்ள இருக்கிற சண்முகம் பாத்துக்கோங்களே. சரி நீ. டே பசங்களா எல்லாம் ரெடியா? மாஸ்க போடுங்கடா. இல்ல விட்டுகளே, உன் கூட நான் வரலையேன்னு நீ தப்பா நினைச்சுக்காத. ஏன்னா என் மூஞ்சி அவனுங்க ஏற்கனவே பாத்துட்டாங்க. அதனால நீ தைரியமா போ. மத்தத மேல இருக்கிற சண்முகம் பாத்துப்பான். சரியா? சரிங்க அண்ணாச்சி. அண்ணே வெடிய போடுண்ணே. சரிண்ணே. இல்ல அடிக்கல.
இது கோயிலா இல்ல கூத்தாடுற இடமால? எதுக்குள்ள கூத்தடிக்கிறீங்க? அட கூத்தலாம் இல்லைங்க, புலியாட்டம். வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்பனே முருகா. என்னடா மச்சான் சொல்றானுங்க? இப்படிலாம் கூடவா வேண்டுதல் இருக்கு? ஆமா மாமா, புலியாட்டம் சேத்தாண்டி வேஷம்னு டைப்பா வேண்டுதல் இருக்கு. இருந்தாலும் இவனுங்களை நம்ப முடியாது. டேய், எல்லாம் அப்படி ஓரமா வந்து வரிசையில நில்லு. போங்கடா. ஏல இங்க வா. இவனுங்க எல்லாருடைய முகமுடிய கலட்டி முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உள்ள விடணும். போய் பாரு. சரிண்ணா. ஐயோ, இல்லை எல்லாம் பிளான் பிரகாரம் தானே போயிட்டு இருக்கு. ஐயோ இல்ல சண்முகம், நம்ம திட்டப்படி புலி வேஷம் போட்டு வெட்டுக்கிள்ளி உள்ள வர பார்த்தானா, அந்த மாடசாமி அவன் ஆளுங்களை வச்சு எல்லாரையும் முகமுடி கழட்ட சொல்லி செக் பண்ணி பாக்குறாயா. இல்லை என்னல சொல்லுத? இல்ல இது வரைக்கும் 4 பேரை செக் பண்ணிட்டானுங்க. கடைசியா வெட்டுக்கிளியோட முகமுடியா தான் கழட்டுவானுங்க. அவன் சிக்குனான்னு வெயி இங்கேயே கொத்துக்கறி போட்டுருவாங்க சண்முகம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சண்முகம். சரி சரி, நீ நான் பாத்துக்கிட்டேன்.